துர்நாற்றம் முடிச்சவங்களா அங்கேயே நில்லுங்கடா, என்கிட்ட வராதீங்க. அடே நில்லுன்னு சொன்னலடா. அட போங்கடா. நான் சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளவு சத்தமா இருக்காது இந்த நேரத்துல யார் கால் பண்றது? நான் தூக்கிட்டு இருக்கும் போது யாரா போன் பண்ணி என் தூக்கத்தை கெடுக்கிறது? அது வந்துங்க ஐயா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் எப்பவோ எழுந்திருச்சிட்டேன். நான் இப்போ மரத்தை தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு நான் 72 மணி நேரம் டைம் தரேன். 100 வருஷம் பழமையான ஜெல்பாஸ் மரத்தை வெட்டி எடுப்பு. 100 வருஷம் பழமையான சில்பான்சா மரமா? அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. நான் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க பார், எனக்கு அந்த மரம் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஏற்கனவே நான் என் கிளையண்ட் கிட்ட ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வேலைக்காக நமக்கு லட்சக்கணக்கான பணம் தராங்க. நீங்க என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதலாளி அது வந்து நான் பேசாத. நீ மட்டும் அந்த மரத்தை வெட்டி என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த மாசம் சம்பளம் 2 மடங்கு தரேன். அதாவது டபுள் மடங்கு தரேன். அப்படி மட்டும் நீ வெட்டி தரலன்னா உன் வேலை போய்டும். டபுள் மடங்கு சம்பளமா? நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, அந்த மரத்தை கூறு போட்டு நான் அனுப்பி வைக்கிறேங்க ஐயா. எனக்கு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்க போகுதே. யா 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 அரே பூனை, என்கிட்ட இப்ப 72 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நான் சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கணும். கடகடன்னு மரத்தை எல்லாம் வெட்டி அடிக்க வைக்கணும்டா. நான் ராத்திரி முழுக்கவும் தூங்குவேன், பகல் முழுக்க வேலை செய்வேன். நான் இப்போ மரத்தை கூறு போட்டு அடிக்க வைக்க போறேன். கூறு போட்டு என்ன கல்லா? இந்த கல் எப்படி என் கைக்கு வந்துச்சு? எனக்கு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்க போகுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு இங்க வேலை எதுவும் இல்லையே. சம்பளம் கொடுப்பாரு. 100 வருஷம் பழமையான சில்பான்சா மரத்தை நான் வெட்ட போறேன். அந்த பழைய மரத்தை இவன் வெட்ட போறானா? அச்சச்சோ, நான் எப்படியாவது அதை காப்பாத்தணுமே. என்ன பண்றது? கரடிங்கள போய் உடனே கூட்டிட்டு வரணும். இதோ போறேன். அந்த சில்பான்சா மரம் எங்கதான்டா இருக்கு? நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வெட்டுறதுக்காக ரெடியா வந்திருக்கேன். பழமையான சில்பான்சா மரமே, டபுள் மடங்கு சம்பளம். நான் பணக்காரனாக போறேன். எந்த கிறுக்கு போயடா என் மேல கள்ள தூக்கி எரிஞ்சது? நீங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டீங்களாடா? அடே லக்கா, நீ மறுபடியும் உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியாடா? இல்ல இல்ல, என்ன காயப்படுத்தாத. உங்ககிட்ட போராட என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அடே லக்கா, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இல்லனா உன்னை கொன்றுவேன். திரும்ப வாடா. திரும்ப வாடா. உங்களுக்கு மரியாதையா நான் சொல்றது கேட்டு வெளியில வந்துரு. அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த லக்கா ஜகஜால கில்லாடிடா. உனக்கு என்னடா தோணுது? அவன் எங்க போயிருப்பான்? எனக்கு தெரியாது. அவன் அந்த பக்கம் போயிருப்பானா? டேய் விக்கு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மரத்தை விட்டு மரத்தை விடுடா. முடியாதுடா, என்னால வெட்டாம இருக்க முடியாதுடா. டேய் அண்ணா, அவன் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். நாம என்ன பண்ணலாம்டா? ஐடியா கிடைச்சிருச்சு. நாம இங்கேயே நிக்கலாம். இந்த செல்போன்ஸாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அவனால இதை தொடக்கூட முடியாது. இதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான். நாம இந்த மரத்துக்கு காவலாவே இருக்கலாம். டேய் தம்பி, இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. என்னடா இது? இவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்களா? இந்த மரம் வெட்டுறதுல நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். சூப்பரு. ஆஹா, நல்லா இருக்கு. இதை வச்சு விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்க அந்த வேட்டைக்காரனை பிடிக்க தயாரா இருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா நாங்க ரெடியா இருக்கோம். எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது.
அவங்க சிரிக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாதாப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏய், ஏய், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. கிட்ட நெருங்கி விட்ட. என்ன சத்தம் அது? தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு உட்காரலக்கா. நீ இப்ப அதிரடியா வேலையை ஆரம்பிச்சாகணும்டா. டேய் தம்பி, நல்லா சாப்பிடுறா. இன்னைக்கு நமக்கு கடினமான நாள். ஆமா, கடினமான நாள் தான்டா. அது என்னது? 100 வருஷம் பழமையான சுல்கோசா மரம். இன்னைக்கு நான் வெட்ட போறேன். பப்ளு, இது வந்துட்டானா? முடிச்சிட்டேன். உனக்கு இப்ப இதுதான் கிடைக்க போகுது. எப்படி பயந்து ஓடுறா பாரு. சரியான பைத்தியக்கார. தூக்க கூடாதுடா. ஹலோ, என்ன? நான் இப்ப மரத்தை வெட்டத்துல பிஸியா இருக்க, புரிஞ்சுதா? சொன்னதை செஞ்சிட்டியா? அந்த மரத்தை வெட்டிட்டியா இல்லையா? இன்னும் வெட்டலங்க ஐயா. என்ன அது வந்து ஐயா, என்னதான் பண்ணிட்டு இருந்த? இன்னும் உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு. உனக்கு டபுள் மடங்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா? அத நீ மனசுல வச்சிட்டு முடிவு பண்ணிக்க. வேணும் வேணும் வேணும். ஏன்னா கண்டிப்பா அதை கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஐயா. அந்த மரம் உங்களை வந்து சேர்ந்துரும், என்ன நம்புங்க. நான் தூங்கவே கூடாது. என்னால செய்ய முடியும். இவன் துப்பாக்கில சுட ஆரம்பிச்சா நான் ஓடிடுறேன். ஓடுடா கரடிகளா. என்கிட்ட விளையாட்டா என்ன ஆகும் பாத்தீங்களாடா? இத வாங்கிக்கு. ஃப்ரூட்ஸை மொத்தமா நாசம் பண்ணிட்டடா. ஒரு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. ஹோய், உன் கதை முடிஞ்சுடா இன்னைக்கு. யாய், இந்தாடா வாங்கிக்க. இது எப்படா இருக்கு? இனி எவனாலையும் தோக்கடிக்க முடியாதுடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. எழுதுடா லாகர்வுக்கு. எனக்கு ₹1,00,000 கிடைச்சா நான் சூப்பரான ஒரு பெட்டை வாங்குவேன்டா. அவனை கொஞ்சம் பாரு, தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்டா. டேய் அண்ணா, எனக்கு தூக்கம் வருதுடா. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. சொல்றது கேளு. தாலாட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குனா அது சுபராத்திரி. நல்லா நிம்மதியா தூங்கலாம், கண்ண மூடி தூங்கலாம். திருட்டு லக்கா, நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்டடா. தூங்குடா லக்கா, நல்லா தூங்கு. தாலாட்டு பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குடா. தூங்குடா லக்கா, நல்லா தூங்கு. நம்ம பாட்டி எப்படி வேலை செஞ்சிருக்கு பாத்தியா? குழந்தை மாதிரி தூங்குறா பாரு. அடே அறிவு கட்டவனே. விழு, தூங்கு. நான் நல்லா நிம்மதியா தூங்கணும். ஹலோ, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் கேட்ட அந்த சில்கோசம் மரம் எங்க? எடையோ டைம் முடிஞ்சு போச்சா? கையை விட்டு போச்சு. அதனால உன் வேலைய போய்டும். நீ எதுக்கு? இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அட நாசமா போட கரடிகளா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா.
போல இருக்கு. ஆ? இத குடிங்க, அப்புறம் சக்திசாலியா மாறிடுவீங்க. இவங்க செய்யற வேலையெல்லாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதெல்லாம் அநியாயம்பா. ஆ. ஆ. அந்த விவசாய நிலத்தோட முதலாளி ரொம்பவே பிரபலமாயிட்டாரு. அவர் டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. ஆ, நல்லதா இருக்கு. நான் புதுசா ஒரு அடையாளத்தை ரெடி பண்ண போறப்பா, அதுவும் இந்த காட்டுக்குள்ள. நல்ல ஐடியாவாச்சே. அப்புறம் டிவிக்காரங்க எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்னை தேடி ஓடி வருவாங்க. அந்த காலை விட நான் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் லைஃபே வேற மாதிரி ஆயிடும். இந்த செல்ல செயின்ஸா வச்சுக்கிட்டு சும்மா ஷெருன்னு மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சி விட்டோம்ல, நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவனே. என்னோட விவசாய நிலம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியணுமே. எனக்கு என்ன தோணுதுன்னா அது பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கணும். கொஞ்ச நாளா அந்த லக்காவை இந்த பக்கமே காணோம். வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன? அந்த லக்கா தொந்தரவு இல்லாம இப்பதான் நிம்மதியா இருக்கும். அவன் சும்மா இருக்க மாட்டான்டா. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். தெரியுமா? எனக்கு அவனை பத்தி தெரியும். போடா தம்பி, நாம சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அவன் வந்துட்டான் பாத்தியா? அடே லக்கா, ரகசியமா என்னடா சரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் மரத்துல கைய வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் எப்படி தலை தெறிக்க ஓடினா பாத்தியா? அவன் திருந்தவே மாட்டான். டேய் தம்பி வாடா. அவன் எங்க போனான்? எப்படி போனான்? பாவம், இந்த மரத்தை எல்லாத்தையும் அவன் வெட்டி விட்டுட்டான். எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்றான்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாகிரவிக்கு இந்த காடியை நாசம் பண்ணிடுவோம். நான் அவனை விட மாட்டேன். அவனுக்கு அவ்வளவு திமிரா? கவலைப்படாத, நான் அவனை பிடிக்கிறேன். என்னது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். டேய் அண்ணா, கொஞ்சம் நில்லுடா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். அவன் எப்பவும் மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்கான். ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்? இப்போ எல்லாமே என்னோட பிளான் படி தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்தனா கூடிய சீக்கிரமே இந்த காடு என்னோட விருப்பப்படி மாறிடும். அப்புறம் சும்மா அட்டகாசமா இருக்கும். அட, இது எங்க இருந்து வந்துச்சு? என்னோட அந்த டிராயிங் எங்கப்பா போச்சு? ஏய், ஒழுங்கா என்கிட்ட திரும்ப வந்துருங்க. வந்துரு வந்துரு வந்துரு. அட, பறந்து பறந்து போகாம என்கிட்ட திரும்ப வந்துரு. அது எங்கடா போய் தொலைஞ்சுது? இது என்னது? சரி, அதை விட்டு தொலைப்போம். அந்த டிராயிங் தான் என் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு கிடக்கு. சரி, போய் வேலையை பார்ப்போம். டேய் அண்ணா, ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படியே போனா நம்மளால அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. கவலைப்படாதடா, நாம இப்ப எவிடன்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். நாம அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடும்டா. என்னடா சொல்ற? என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. எனக்கு என்னாச்சு? இந்த லக்காவை இவ்வளவு மோசமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இத கொஞ்சம் பாரு. எவனோ ஒருத்தன் வரையறேன்னு சொல்லி கிறுக்கி வச்சிருக்கான். தம்பி, எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கேன்னு தோணுது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது லக்கா வரைஞ்சது தான்டா. என்ன லக்கா வரைஞ்சதா? அவன் இதை வச்சு என்ன பண்ண போறோம்? அவன் அன்னைக்கு இந்த டிராயிங்கை வச்சுதான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்க பாரு, இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். புரியுதா? நீ என்ன சொல்ல வர? அவன் காட்டுல இருக்க மரத்தெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக வெட்டுறாங்கறியோ? அவனை நம்ம என்ன பண்றதுடா அண்ணா? அந்த லக்கா ஒரு கிறுக்கண்டா.
இதோ இந்த டிராயிங்க வச்சு அவனை நம்ம கண்டிப்பா ஈஸியா மடக்கி பிடிச்சிடலாம்டா. சூப்பரா சொன்னடா அண்ணா, பிரமாதம். பிரமாதம். முதல்ல நாம எந்த மரத்தை வெட்டுறது? இதை வெட்டலாமா? இதை வெட்டலாமா? சரிடா, உன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏலக்கா, திரும்ப வந்து தப்பு பண்ணாதடா. ஆஹா, கரடியா, நான் இன்னும் மரத்தை வெட்டவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள வந்துட்டாங்களே. ஐயோ, இங்க வர்றாங்க, என்ன அடிக்காதடா. ஐயா, இந்த வாங்க. இது என்னோட டர்ன். என்ன விடுறா அண்ணா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை நான் கத்து கொடுத்தே ஆகணும். நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு, நம்ம கிட்ட தான் இது இருக்குல்ல, அதனால அவன் பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. போடா, நாம போய் அவனை வேற மாதிரியா பிடிக்கலாம். இவ்வளவு சுலபத்துல அவங்களுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது? ஒருவேளை இது தற்செயலாக நடந்ததா இருக்கலாம். சரி, நம்ம வேற இடத்துக்கு போவோம். இப்போ அங்க போவோம். உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகும். சரி, ஆரம்பிக்கிற வேண்டியதான். இன்னைக்கு அவனை விடக்கூடாது. நாசமா போன கரடிகளா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நீ திருடவே மாட்டியோ? உன்னை விட மாட்டோம். உங்களுக்கு இது எல்லாம் தேவைதான்டா. இப்படி ஒரு தடவையாவது நான் இந்த கரடிகளை தோக்கடிச்சு விட்டால, இதுக்கப்புறமா என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அட, இது என்னது? எவன்டா அது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. ஆஹா, என்னடா இது? ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறந்து வருது. எங்க போனாலும் இவங்க விராமையோட துரத்துறாங்களே. என்னோட டிராயிங்கா? நான் சொல்றத கவனமா கேளுடா. இந்த விளையாட்டு இதோட முடியலடா. நான் இத வேற மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவேன்டா. இப்போ இவனை என்ன தாண்டா பண்றது? வந்து புறா அவனை. விட மாட்டோம். கையில சிக்க மாட்டா. நில்லு, எங்க போற? விட மாட்டோம். அந்த பாழா போன கரடிகளால என்னோட வாழ்க்கையே இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கேன். நேத்து ஒரு ஜங்கிள் டிராவலர் கரடிகள் வாழக்கூடிய காட்டு பகுதியில ஒரு வித்தியாசமான விவசாய நிலத்தை பார்த்திருக்காரு. அவர் இப்போ எங்களோட தான் இருக்காரு. இந்த கிராப் சர்க்கிள் இங்க எப்படி வந்துச்சு? நான் தான் வந்தேன். அப்பதான் இத நான் ரெடி பண்ணதே நான் தான்டா. அறிவு கெட்ட வைக்கலாம். எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது. ஒருவேளை இங்க ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தினைக்கும் பிரேக்ஃபாஸ்டையும் அப்புறம் லஞ்சையும் அப்புறம் டின்னரை கூட நான் இங்க தான் வந்து சாப்பிட்டு இருப்பேன். அப்படி பண்ணக்கூடாது. மரியாதையை என்கிட்ட அதை திருப்பி இந்த ராஜா மறுபடியும் ஜெயிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஏன்னா நாங்க தம்பி டே டப்ளு
ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன். இது என்னது? இது குழந்தைங்களோட கதை புக் மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல ஒரு போர் வீரன் இருந்தான். அவன் ஒரு விஷயத்தை தேடி இறங்கணும். அவன் கடவுளோட சக்தி நிறைஞ்ச கோடாரிய தேடி உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் ஏகப்பட்ட சாத்தான்களை வெட்டி வீசிட்டான். கடைசியா அவன் ஜெயிச்சு அந்த சர்வ சக்தி உள்ள கோடாரிய அவன் வாங்கிட்டான். நானும் அவன மாதிரி ஒரு ஹீரோவாக போறேன். என்கிட்ட ஒரு சூப்பரான யோசனை இருக்கு. அதை படி பண்ணா நல்லா இருக்கும். என் கூட வரீங்களா? உனக்கு தெரியுமா, நான் நல்லா நாடகம் எல்லாம் போடுவேன். என்ன நாடகம்? அந்த நாடகத்துல நான் தான் ஹீரோவா இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் தான் ராஜா. என்ன மறுபடியும் ராஜாவா? இது ஒண்ணு நீ நினைக்கிற கதை இல்ல. அந்த ராஜா எங்களை மாதிரி பெரியவன். ஆமாடா, உன்னாலலாம் எந்த ஒரு ராட்சசனையும் கொல்லவே முடியாது. புரிஞ்சதுல? அவனை போய் புரியுதா? இந்த கோட்லயே ரொம்ப பலசாலி நாங்க தான். எங்களை தோக்கடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. டேய் பாபு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் விடுடா, என்ன விடுடா. டேய் என்ன விடு. தள்ளி போடா. இங்க வா. என்ன விடுறான்றல. டேய் என்னை மட்டும் ஹீரோவா போட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றது கேளு. ஓகேவா? ஹீரோவுக்கு யார் தகுதியானவங்கன்னு தேர்தல் வச்சு பார்க்கலாமா? அப்படின்னா யார் எனக்காக ஓட்டு போறீங்க? கை தூக்குங்க. சரி, நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். என்னது? 3 ஓட்டு கிடைச்சிருக்கு. நான் தான் ஹீரோ. நான் சும்மா தான் கையை தூக்குனேன். உன்னை ஏமாத்திட்டேன். சரி, அப்படின்னா எனக்கு சில உதவிகளை செய்யணும். நான் சொல்ற மாதிரியே நடந்துக்கோ. அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். மகாராஜா, அப்படியே செய்றேன். டபுள், நீ பழைய கடவுள் மாதிரி மாறிடு. பப்ளு தான் ராட்சசன். உங்ககிட்ட 2 ஆயுதம் இருக்கும். அது கையில வச்சு சந்தோஷமா இருக்கும். என்னோட கோடாரி, மலை கடவுள்கிட்ட ஒரு கோடாரி இருந்துச்சுல. நாம எப்படிடா கோடாரியை தேட முடியும்? ஓய முடுங்க. இந்த நாடகம் நிச்சயம் நடக்கும். நம்ம கோடாரியை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அத பத்தி கவலைப்படாதீங்க. இது இந்த ராஜாவோட உத்தரவு. எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தரே மகாராஜா, நீங்க தீர்த்து வச்சிருவீங்களே. அற்புதம். இது கட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்தேன். இதை கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. இது இப்ப எனக்கு ரொம்ப தேவை. அச்சச்சோ. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் பாபு. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? நான் வேற வேலைக்கு போய் ஆகணுமே. இந்த பைனாப்பிள் எப்படி இங்கே வந்துச்சு? என்னோட அந்த பிளேடுங்க அது எங்கடா காணாம போச்சு? கண்டிப்பா அதை கரடிக்கு தான் எடுத்துக்கிட்டு ஓடிடணும். இவங்களால என்னோட வேலையே கையை விட்டு போயிட்டு போல இருக்கு. அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் போய் என்னோட பிளேடை இப்பவே திரும்ப கொண்டு வரேன். நான் அப்பவே இந்த பால் கொண்டு வந்துருவேன் சொன்னேன் இல்லையா? இது லக்காவோடது தானே. இப்ப அதனால என்ன? அந்த லக்கா அதை தேடிக்கிட்டு இருப்பான். ஒழுங்கா வச்சுட்டு வாங்க. இந்த பால் அவனால தேடி கண்டுபிடிக்க முடியாது. நாடகம் முடிஞ்சது. இதை திருப்பி கொடுத்துடலாம். ஓகே, மறந்துடாம அவன் கிட்ட திருப்பி கொடுத்துடு. அவங்க இப்ப எங்க போயிருப்பாங்க? அந்த வாளை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? இந்த பக்கம் போ. சீக்கிரமா பாபு, வேகமா போ. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா.
அவங்க எப்பவுமே நல்ல காரியமே பண்ண மாட்டாங்க. கரடிங்க எங்க இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மலையோட கடவுள் நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல வந்து என்ன சொன்னார்னா, அது என் கூட வா, நம்ம கடவுளுடைய கோடாரியை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பக்கம் வா. நான் வரேன். இது ரொம்பவே ஈஸி தான். நான் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனாலே போதும். பாபு, இதுதான் அந்த பெரிய மரம். இத பத்தி தான் நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல அவர் சொன்னாரு. இப்ப நம்ம அது மேல ஏறி மலை கடவுளோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். வா போலாம். வரேன் மகாராஜா. இவங்க மரத்து மேல ஏறி போறாங்க. அப்படின்னா அந்த கரடிகளும் மேலதான் இருக்கும் போல இருக்கே. மகானான மலை கடவுளே, வெளிச்சத்தோட கடவுளே, தயவு செஞ்சு எங்க முன்னாடி நீங்க தோன்றி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நான் உங்க முன்னாடி இப்பவே வரேன். நான் உங்க முன்னாடி இப்பவே நின்னுட்டு இருக்கேன். ஆஹா, அவங்க 2 பேரும் மேலதான் இருக்காங்களா? கடவுளே, என் முன்னாடி இப்ப வந்து நில்லுங்க, பார்க்கணும் உங்களை. அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாச்சே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த குரங்கு எங்க போச்சு? வா பாபு, நீ வர வர ரொம்ப சோம்பேறியா இருக்க. அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி போனாங்க? டாய் நில்லுங்கடா, நீங்க 2 பேரும் எங்கடா இறங்கி போறீங்க? அடே பைத்தியக்கார குரங்குகளா, உங்களை பிடிக்காம விட மாட்டான்டா. உங்களுடைய ஞானம் எனக்கு தேவைப்படுது மலை கடவுளே. உண்மையான சக்தியை எப்படி அடையிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. உங்க விளையாட்டு எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சுடா, பாருங்கடா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில இருந்து நான் எதுவும் சாப்பிடாம இருக்கேன். எனக்காக பெரிய பனானாவா எடுத்துட்டு வந்து கொடு. வயிறு நிறைய சாப்பிடணும். சீக்கிரமா கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட நம்பவே முடியலையே, மோசமா மாட்டிப்பாங்களே. வாழைப்பழத்தை எடுத்துட்டு வா. இப்ப என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. யார் அந்த ராட்சசனை தோக்கடிக்கிறானோ அவனுக்கு தான் என் கோடாரி. அதுல ரொம்ப பயங்கரமான சக்திகள்லாம் இருக்கு. இந்த உலகத்தை காப்பாத்தா அது கண்டிப்பா தேவை. ஆமா, அது இருந்த ராட்சசங்கள் எல்லாம் தோக்கடிச்சிடலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அது உனக்கு வேணும்னா எல்லாரும் என்ன விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? என்ன கீழே இறக்கி விடுங்க. யாராவது இறக்கி விடுங்க. என்ன தோக்கடிச்சு யாரும் அந்த கோடாரியை சொந்தமாக்க முடியாது. அது எப்பவும் நடக்காது. சொன்னதை புரிஞ்சுதா? நம்ம இன்னைக்கு 2ல 1 பாத்துறலாம். தாக்குங்க. உன்னால தனியா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இங்க என்னதாண்டா நடந்துகிட்டு இருக்கு? என்னோட வாளு. உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாதுடா, புரிஞ்சுதா? நீதான் என் வாளை திருடிட்டு வந்துட்டியாடா? என்னோட வாளை ஒழுங்கா கொடுத்துருங்கடா, இல்லடா இங்கேயே உங்களை சுட்டு தள்ளுவேன்டா. என்ன பண்ற? அடே பப்ளு, என்னோட வாளை ஒழுங்கா கொடுத்துடுறா. அடே நில்லுடா. நான் தரமாட்டேன். நான் உன்னை புடிச்சிருவேன்டா. அடே நில்றான்னு சொல்றேன்ல, நில்றா. டப்ளு, டப்ளு, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுடா. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாதுடா. சரி, ஒழுங்கா என் செயின் சாப்பை கொடுத்துடுறா. இது அப்படி. ஓ, இவன் நம்மளுடைய வேலை முடியிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் கையிலேயே திருப்பி கொடுத்துடலாம். ரெடி. நாங்க ரெடியா இருக்கோம். சரியான இடத்துல இத வச்சிட்டேன். ராட்சசனை தோக்கடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆயுதத்தை கீழே போடு. அந்த கோடாரியை என்கிட்ட கொடு. நீ எனக்காக விதவிதமா சமைச்சு கொடு. எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. நான் தான் ஹீரோ. இந்த உலகத்தை நான் தான் காப்பாத்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? யாராவது என்ன கீழே இறக்கி விடுங்க. தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காதீங்களா? அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்க. அடே நில்லுங்கடா, வாங்கன்றல. அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்கடா. நம்ம இந்த தோட்டத்துல பதுங்கி இருக்கலாம்டா. அழகான பூக்கள். நீங்க எங்க ஓட்டாலும் தப்பிக்க முடியாதுடா. டேய் தம்பி, என் பின்னாடியே வா. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆச்சு. அடே நீங்க 2 பேரும் எங்க போய் பதுங்கினாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவேன்டா நானு. எனக்கு இந்த மாதிரி பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. டேய் தம்பி, வேகமா வாடா.
சூ. ஆ, ஆ, அங்கதான் இருக்கியாடா? டேய் அண்ணாவை நம்ம பின்னாடி தான் போடுறோம்டா. அமைதியாரு. சரிடா. ஆ, எனக்கு நல்லா தெரியும் அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. ஆ, நல்ல ஐடியா. எங்க போயிட்டாங்க? ஆ, 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 அங்கதான் இருக்காங்களா? வாடா தம்பி, சீக்கிரம் வாடா. எனக்கு தெரியும்டா, நீ இங்கதான்டா பதுங்கி இருக்கீங்க. ஆ, எஸ்கேப் ஆயிட்டாங்களா? உங்களை கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு சீக்கிரமா வாடா. ஆச்சு. நானும் வர்றேன்டா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ஒரே தும்மலா வந்துகிட்டு இருக்கு. ஆச்சு. எனக்கு தலை சுத்துற மாதிரில இருக்கு. அடே தள்ளி போடா பூனை. நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வர. தள்ளி போ. ஆச்சு ஆச்சு. இதோட சுவர் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு வித்தியாசமான விஷயம் அது. உங்களை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு. பூக்கள். ஆச்சு. அட என்னடா இது, எனக்கு இந்த நேரம் பார்த்து ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஆச்சு ஆச்சு ஆச்சு. அடே லக்கா, இங்க பாருடா. அத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அப்படியே தள்ளி போ. ஒரு முறை நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்டா. ஆனா இந்த முறை தப்பிக்க முடியாதுடா. ஆச்சு ஆச்சு. ஓடுறா தம்பி. ஆச்சு. என்னோட இந்த ஜலதோஷம் என்ன ஒரு வழி பண்ணிட்டு போல இருக்கே. அட எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா அங்கேயே. ஒரு இடமா நிக்க தெரியாதாடா உங்களுக்கு? அட அண்ணா, இப்போ நம்ம இந்த பக்கம்டா போறது. தெரியல, ஓடா. ஓடாம நில்லுங்கடா. ஓடா. தம்பி இங்க பாருடா. தாவி குதிச்சிடுறோம். அந்த லக்கா அப்புறம் வந்துருவான்டா. சீக்கிரமா. இன்னைக்கு உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. ஓ ஓ ஓ. லக்கா மறுபடியும் வந்துட்டான். ஆமாடா, ஓடுறா தம்பி. வந்துட்டான்டா. டேய் தம்பி. சில நேரத்துல உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. கைய மேல தூக்குறா. சரியா சொன்னடா. நீ இப்ப என் கஸ்டடியில இருக்கு. ஆச்சு 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 ஆச்சு. இவனோட தும்பல் தான் நம்மளை இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கு. ஆச்சு ஆச்சு ஆச்சு. இந்த அப்படிடா வைக்க. ஆச்சு ஆச்சு ஆச்சு. இந்த பொக்கே உனக்கு தான்டா. ஆச்சு 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 ஆச்சு. இதா இத வச்சுக்க. இதா ஆச்சு. என்ன பண்ணுடா? ஆச்சு. இதா இத வச்சுக்க. ஆச்சு ஆச்சு ஆச்சு. எங்க கிட்ட விளையாண்டா உனக்கு எப்படிதான் ஆகும், புரிஞ்சுதா? சரியா சொன்ன. நான் இப்ப யாருன்னு காட்டுறேன்டா உங்களுக்கு. ஆச்சு ஆச்சு. டேய் தம்பி, வாடா நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஆச்சு ஆச்சு. அடே நில்லுங்கடா அங்க. ஆச்சு ஆச்சு. நான் தோத்து போய் பின்வாங்கவே மாட்டேன்டா. ஜுரம் வந்தாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் சரிடா. உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. ஓ ஓ. ஆ
ஆச்சோ இல்ல அந்த பூக்களை என்கிட்ட கொண்டு வராதுங்கடா. ஆச்சோ 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 உன் தலையில கொஞ்சம் பூ வச்சு விடவா? அடே விடுறா என்ன பார்க்க ரொம்ப அழகா ஒழுங்கா இருக்கும். போயிடுறா. ஏய், இங்க பாத்தியா எங்களை மாதிரி உன்னால டான்ஸ் ஆட போங்கடா நீங்களும் உங்க டான்ஸும். இதுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்கடா. அடே போங்கடா இங்க இருந்து. ஓ, பார்த்து ஜாக்கிரதடா தம்பி. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறதுக்கு விடுங்கடா. அவன் ஓடுறான், அவனை ஃபாலோ பண்றான், சீக்கிரம். அங்கேயே நில்றா. இல்லடா. ஒரு ஐடியா. நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. பாபு இங்க பாரு. பாபு, நாம இந்த சண்டையில எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஓகே மகாராஜா. அவ எங்க போய் தொலைஞ்சா? அந்த கரடிகை எனக்கு பெரிய தலைவலி தாண்டான். ஆனா உங்க 2 பேராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க சொல்றது தப்பு தெரியுமா? இப்போ நாங்க எந்த விஷயத்தை கையில கொண்டு வந்திருக்கோன்னு பாரு. இதுக்கப்புறமா யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. ஏய் தம்பி, மாப்பிள. என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பாத்தீங்களடா? உங்களை குண்டு பண்ணிடுற பாருங்கடா. நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு பலசாலி இல்லடா, புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் நில்லு. அடே குரங்கு பயலுடா, 2 பேரும் தப்பிக்க முடியாதுடா. அங்கேயே இருங்கடா, அசையாம அங்கேயே இருங்க. ஏதோ வந்துட்டேன். கதவை திறடா, மொட்டை மண்டையா. டேய் விக்கு, மரியாதையா கதவை திறந்துரு. இல்லைன்னா அவ்வளவுதான். நாங்கள கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவோம்டா. மரியாதையா கதவை திற. முதல்ல இந்த குரங்கு பையில நான் புடிச்சிடுறேன்டா. பாபு, நீ அவன் கவனத்தை திசை திருப்பின போய் கதவு திறக்கிற. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதுடா. என் கண்ணுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, டேய் சீக்கிரமா கதவை திறந்து விடு. கதவை திறன்னு சொல்றேன்ல, கதவை திறடா. டாய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கதவை திறக்க முயற்சி பண்ணா அவ்வளவுதான்டா நீ. ஒழுங்கா கதவை திறந்து விடுறா. இல்லைன்னா நீ என்னடா பண்ணுவ கரடிகளா? அடே குரங்கு பையில என்னடா பண்ற நீ? மரியாதையா மேல இருந்து போயிடுறா. என்ன விடுறா. அடே விடுறான்றல, சொன்னா புரியாதாடா. முதல்ல கீழே இறங்குடா. சொல்றத செய்டா, கீழே இறங்கு. நாங்க ஆயுதத்தோட தாண்டா வந்திருக்கோம். அந்த துப்பாக்கியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பூக்களோட சக்தியை பாரு. அடே பாருங்கடா. வேணாடா, மூக்குல போட்டு போடாதீங்கடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு.